வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். ஆளுநருடைய மீண்டும் மீண்டும் சட்டசபையிலிருந்து எடுத்து பிடிக்கக்கூடிய ஓட்டம், கூட்டணி மாற்றம் மற்றும் பிரதமருடைய வருகை, இவை பற்றியெல்லாம் இன்றைக்கு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இருக்கக்கூடிய முதல் என்டிஏ பிரச்சார கூட்டத்தை மோடி தொடங்கி வச்சிருக்கார். இந்த கூட்டணியினுடைய நிர்பந்தங்கள் பற்றிலாம் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக டிடிவி தினகரன், அன்புமணி, இந்த பக்கம் ஜான் பாண்டியன், இது போன்றவர்கள்லாம் திடீர்னு போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர்களை தனித்தனி நபர்களை பார்த்து கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. உங்களுடைய பார்வை? குறிப்பாக இந்த கூட்டணி ஒரு நம்பகத்தன்மையற்ற, ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இல்லாத ஒரு கும்பல் மேடையிலிருந்து தான் நான் பார்க்குறேன். எல்லார் கைக்கு பின்னாடி கத்தி வச்சுக்கிறாங்க. நிச்சயமாக யார் முதுகில் யாருக்கு தோன்று? நிச்சயமாக எல்லார் கைக்கு பின்னாடியும் கத்தி இருக்குது. எல்லாருக்கு பின்னாடி ஒரு நிர்பந்தம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று வரையும் டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்தால் நான் அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன், துரோகி பட்டத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணுன்னா அது உலகத்திலேயே நம்பர் 1 எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும், அவர் பொதுச் செயலாளர் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் அமமுகவை தொடங்கியதே அதிமுகவை மீட்டெடுப்பதற்காகத்தான் என்றெல்லாம் பேசியவர் டிடிவி தினகரன். தன்னுடைய தொண்டர்களுக்கு இதையே பேசி பேசி எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நான் ஏற்றுக்க முடியாது, ஒரு கிராமத்து பிரசிடெண்ட்டாக இருக்க கூட தகுதியற்றவர், அவர் நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா, நிதி நிலைமைன்னா என்னன்னு தெரியுமா என்று கேள்வி கேட்டவர் தான், டயர் நக்கி என்றெல்லாம் சொன்னவர் தான் அன்புமணி. அந்த சொற்பதம் தமிழ் ஊரும் நல்லுலகத்துக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததே அவர் தான், அன்புமணி தான் கொடுத்துருக்கார். இவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை எப்போ எடப்பாடி வீழ்த்துறதுன்னு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கார். அண்ணாமலை எழுந்து வந்துடக்கூடாதுன்னு எடப்பாடி அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. டிடிவி தினகரன் அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி என்று சொன்னாலும், அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் என்று சொன்னாலும், உன்னையை நான் எப்போ வீழ்த்த போகிறேன், என்னை நீ எப்போ வீழ்த்த போகிற என்கிற அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவரை ஒருவர் சந்தேக பார்வையோடு பார்த்து கொண்டே இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிஜேபி நடுநாயகமாக இன்றைக்கி இருந்தது. பிஜேபியோடைய நோக்கம் என்னென்னா, அதிமுகவை வீழ்த்தி அந்த இடத்திற்கு பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். சதீஷ் சொல்லும்போது கூட சொன்னார், என்டிஏ அதிமுக கூட்டணின்னு சொன்னார். அதிமுகன்னு வார்த்தையை பயன்படுத்தலை, சொல்லே இல்லை, வார்த்தையை பயன்படுத்தலை. பிஜேபி என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் அமைப்பதற்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று தான் சொல்கிறார். ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்லலை, ஒரு இடத்தில் கூட அதிமுக என்கிற வார்த்தையை பயன்படுத்தவும் இல்லை. அப்போ அவர்களுடைய நோக்கம் முழுக்க அதிமுகவை பயன்படுத்தி அவர்களை அழித்துவிட்டு அவர்கள் இடத்தில் பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்துவது என்பதுதான் இந்த பிரச்சார கூட்டத்தில் அப்பட்டமாக வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக தெரிந்த உண்மை. அதனால் எடப்பாடிக்கு முகம் கூட சுண்டி போணுச்சு, அதை எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. ஆக ஒரு நிர்பந்தத்தின் மூலம், ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வழக்கை காட்டி மிரட்டி, இதே பிஜேபியோடைய வேலையால் தான், செயலால் தான் டிடிவி ஜெயிலுக்கு போனார். பண பரிவர்த்தனை வழக்கு அவர் மேலே போட்டு அவரை சிறைக்கு அனுப்புனது இதே பிஜேபி கவர்மெண்ட் தான். அதே போல் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு, ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு, என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் என்று கூட்டணியை அறிவித்தவரே அமித்ஷா, பிஜேபி. ஆமாம், இப்போ 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் ஒன்றுமே பேசலை, கடைசி வரைக்கும் ஒன்றுமே பேசலை. அது மட்டுமல்ல, இப்போ வரையும் முரண்பாடாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவும் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிறாரு, மோடி சொல்கிறாரு, நைனா நாகேந்திரன் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை நாங்கள் தனிப்பெரும்பான்மை பெற்று நான் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி சொல்லுகிறார். இதிலே என்ன உங்களுக்குள்ள இணக்கம் வரலையே சார்? இவங்க எப்படி நம்பிக்கைக்குரிய கூட்டணி, இவங்க எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க? ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நான் வரவே முடியாது என்று விஜயை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தார் டிடிவி, ஏன் உள்ளே போயிருக்காருன்னா அங்கேயும் ஒரு சூட்சமம் இருக்குது. அண்ணாமலையும் டிடிவியும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல் தெரிந்தவர்கள், கூர்மையாக உற்று நோக்குபவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.
டிடிவி தினகரனை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் கொண்டு வந்தார். ஏன் அண்ணாமலை கிட்ட அந்த பொறுப்பை பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் ஒப்படைச்சாங்கன்னா அண்ணாமலை தான் அவரை இயக்கிக்கிட்டு இருக்கிறார். என்ன சொல்லி இங்கே உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறாருன்னா, நீங்கள் உள்ளே முதல்ல வாங்க, அப்புறம் ஏடிஎம்கே நீங்கள் கேப்சர் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சென்ட்ரல் லீடர்ஷிப்பு எங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் செயல்படுத்தலாம் என்று சொல்லப்பட்ட, நான் யூகமாலாம் சொல்லலை, வழக்கறிஞரா நீங்க பிடிக்கிறீங்க பாயிண்ட். இதை நான் யூகமாவெல்லாம் சொல்லலை. இந்த செய்தியை சொல்லப்பட்டு தான், அதன் கூடுதலாக மிரட்டப்பட்டு தான் டிடிவி தினகரன் இந்த என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வரப்பட்டது. என்டிஏ கூட்டணி, நான் திருப்பி சொல்கிறேன், அதிமுக கூட்டணி அல்ல, அதிமுக தலைமையிலான கூட்டணி அல்ல. அப்படி பிரதமர் இன்றைக்கு பேசவும் இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லை? உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு டிஎம்கே தலைமையில் இருக்கிற கூட்டணி அகில இந்திய அளவில் நாம் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை வகிப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள், திராவிட இயக்கங்கள் போன்ற கட்சிகள் இருக்கிறது. அப்போ இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையில் உருவான கூட்டணி. லாபத்தின் அடிப்படையிலோ, ஆதாயத்தின் அடிப்படையிலோ, அல்லது மிரட்டலின் அடிப்படையிலோ, நிர்பந்தத்தின் அடிப்படையிலோ ஏற்பட்ட கூட்டணி அல்ல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆனால் அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணி அந்த அடிப்படையில் ஏற்பட்ட, எந்த அடிப்படையில்? மிரட்டலால், ஆதாயத்தால், சுயநலத்தால், தலைமையை சந்தர்ப்பவாதத்தால், தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாததால், நிர்பந்தத்தின் காரணமாக ஜெயிலுக்கு பயந்து, வழக்குக்கு பயந்து, சொத்துக்கள் பறிபோயிடுமோ என்பதற்கு பயந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இன்னைக்கு இருக்கிற மோடி இங்கே அறிவித்து சென்றிருக்கிற என்டிஏ கூட்டணி, இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்கிற கூட்டணி. அப்போ இவர்களுக்கு திமுக தலைமையில் இருக்கிற நீங்கள் இந்தியா கூட்டணி யாரும் இங்கே அழைக்கல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ்காரங்க ஒரு சில பேர் அதை பழக்கத்தில் சொல்கிறாங்க, ஆனால் வேறு யாரும் சொல்லலை. ஏன்னா இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஒரு கட்சி தொடங்கி, எப்படி என்டிஏ கூட்டணி பிஜேபி தொடங்கி எல்லாரையும் மிரட்டி உள்ளே சேர்க்குறாங்களோ அப்படி அல்ல. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்த இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு, மதவாத சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு, பாசிச சங்க பரிவாரங்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கு நாம் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இவர்கள் அத்தனை பேரும் பங்காளர்களாக சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. இது மதசார்பற்ற முற்போக்கு. அதுக்கான ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. அரசியல் நோக்கம் இருக்குது. சமூக நீதி, சமத்துவம், சுதந்திரம், அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் என்கிற தத்துவ பின்புலம் இருக்குது. அங்க என்ன இருக்கு? பதவி, பயம், வழக்கு, மிரட்டல், இதுதான் அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? என்டிஏ கூட்டணியில் இருக்குது. ஆக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது மோடியாக இருக்கட்டும் எவ்வளவு அப்பட்டமான பொய்களை பேசினார்கள். மோடியினுடைய கேரண்டியை நம்புங்கன்னு மோடி சொல்கிறாரு. சிரிப்பு வரல நமக்கு. 2014 மோடி கொடுத்த கேரண்டி என்னாச்சு? வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன் இந்தியா முழுவதும் என்று சொன்ன மோடியினுடைய அந்த கேரண்டி நடந்ததா? ஆட்சிக்கு ஒரு 100 நாளில் கருப்பு பணத்தை ஒழித்து விடும் என்று சொன்னது நடந்ததா? அப்படி கருப்பு பணத்தை எல்லாம் நான் ஒழித்து கட்டி அங்கே சுவிஸ் வங்கியில் போன்ற வங்கி அங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்ன மோடியினுடைய கேரண்டி நடந்ததா? மோடிக்கா கேரண்டி என்னாச்சு கேட்டால் வடை சுட்டு வித்துக்கோன்றார். பகோடா போட்டுக்கன்னு சொல்கிறார். 14 லட்சம் கோடியை இது தமிழ்நாட்டுக்கு கொடுத்தன அப்பட்டமான போய் சொல்கிறேன். எங்கெங்க சார் போச்சு? 14 லட்சம் கோடி ஒருவேளை அவங்க கொடுத்து நாம் சரியாக கையாளலைன்னா இந்நேரம் நீங்கள் புள்ளி வர மாட்டேன்னு சொல்லியிருக்கணுமே. இதுக்கு இவ்வளவு கொடுத்தோம், இதற்கு இவ்வளவு கொடுத்தோம், இதற்கு அவ்வளவு கொடுத்தோம், இதுக்கெல்லாம் என்ன கணக்கு என்று நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. ஏன் கேட்கல? ஏன்னா நீங்கள் போய் சொல்லுகிறீர்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய, கல்விக்கு கொடுக்க வேண்டிய 4,528 கோடியை இதுவரையும் கொடுக்கல. கேட்டால் சமக்ரா அபியான், சர்வ சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியை, அந்த இந்தி திணிப்பை உள்ளே கொண்டிருக்கிற புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, வட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது, தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது, சென்னை மாநகர் பாதிக்கப்பட்டது. பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க, 3000 கோடி கொடுங்கள் என்று கேட்டதற்கு நீங்கள் கொடுத்தீங்களா?
ஏற்கனவே பேரிடர் நிவாரண நிதியாக உரிமை தொகை வழங்கக்கூடிய தொகையில ஒரு தொகையை கொடுத்துட்டு நீங்க இங்கே பாதிக்கப்பட்டதற்காக சிறப்பு தொகை நீங்க அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. மெட்ரோ திட்டத்தை நீங்க கொடுத்தீங்களா? மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற கான்பூர்ல கொடுக்குறீங்க, குர்கான்ல கொடுக்குறீங்க. இன்னும் உங்களுடைய பிஜேபி ஆட்சி புரிகிற மாநிலங்கள்ல எல்லா இடத்துக்கும் போபால் உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் 10 லட்சத்துக்கு உள்ள மக்கள் தொகை இருக்கிற இடத்துல கொடுக்குறீங்க. ஆனால் கோவைக்கு தரமாட்டேன், மதுரைக்கு தரமாட்டேன் அப்படி என்று சொல்லுகிறீங்க. எய்ம்ஸ் எங்கன்னு கேட்டால் இதுவரையும் அதுக்கான விடையே இல்லை. இந்த கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்லை எடுத்து காட்டினார். அந்த கல்லுக்கான விடை இதுவரையும் கிடைக்கல. அது மட்டுமல்ல, தமிழர்கள் மீது எவ்வளவு வன்மங்களை அவர்கள் வெளியிடுறாங்க. ஒடிஷாவில் போய் என்ன பேசினா இதே மோடி, இதே அமித்ஷா. ஒடிஷாவினுடைய சோமநாத கோயிலுடைய சாவியை தமிழர்கள் திருடி வைத்திருக்கிறார்கள். ஜெகநாதர் கோயில் சாவியை தமிழர்கள் திருடி வச்சிருக்காங்க. திருட்டு பட்டம் கட்டினீங்களா இல்லையா தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்களை? பீகாரில் போய் பீகார்ல இருந்து தொழிலாளர்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தாக்கப்படுறாங்கன்னு ஒரு இன மோதலை, ஒரு பகையை பீகாரிகளுக்கும் தமிழர்களுக்கும், இந்தி பேசுகிறவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பகையை நீங்கள் ஏற்படுத்தினீங்களா இல்லையா? இப்போ தமிழர்களுக்கு வழங்க வேண்டிய எந்த நிதியை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க? நீங்கள் மோடி கேரண்டியை பற்றி பேசுகிறீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? நான் கேட்குறேன். நான் அந்த மேடையில் நின்றுட்டு அன்புமணி ராமதாஸ் நீட்டை ஒழிப்பேன் என்று திமுக சொன்னது ஒழித்ததா? எங்கே போய் எதை கேட்குறது? நீட்டை கொண்டு ஒடுக்கப்பட்ட மாணவர்களுடைய, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்களுடைய கல்வியை சிதைத்து கொண்டிருப்பது, மருத்துவ கனவை சிதைத்து கொண்டிருப்பது பிஜேபி. அவர்களை வைத்துக் கொண்டு பேசுது. அவர்கள் மேடையில் ஏறிக்கிட்டு நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னீங்கன்னு அன்புமணி சொல்றார். அன்புமணி கொஞ்சமாவது சிந்திக்கிற திறன் வேண்டாமா? கொஞ்சமாவது இல்லாம தான் இல்லைன்னு தானே சொல்றாரு உங்க அப்பா. ஃப்ராடுன்னு சொல்றாரு சார், நான் சொல்லல, அப்பா சொல்றாரு. இன்னும் நிறைய சொல்றாரு, இன்னும் நிறைய பேசுறாரு. ஒளிபரப்ப முடியாது, அதனால அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்றாரு. தகுதியற்ற நபர்னு சொல்றாரு. ஒரு பெத்த தந்தையே நீ ஏமாத்துறான்னு யாரை ஏமாத்த மாட்டேன்னு கேட்கிறாரு. தந்தைக்கே துரோகம் இழைத்தவர் எடப்பாடிக்கு நேர்மையா இருந்துருவாரா? இப்போ முழுக்க இது பொருந்தாத அவநம்பிக்கை உள்ள ஒருவரை எப்பொழுது பின்னால் குத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கிற கூட்டம் ஒன்றாக சேர்ந்த மேடை அது. இந்த வாய்ஜாலத்தை, மாய்மாலத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள். திமுக இன்றைக்கு கல்விக்கும், மருத்துவத்திற்கும், ஜவுளித்துறைக்கும், மின் உற்பத்தியிலும் இன்னைக்கு டபுள் இன்ஜின் பற்றி கேட்டீங்க. ஏங்க உங்கள் டபுள் இன்ஜின் இருக்கிற யூபியை சாதிக்காததை, உங்கள் டபுள் இன்ஜின் இருக்கிற மத்திய பிரதேசம் சாதிக்காததை, உங்கள் டபுள் இன்ஜின் இருக்கிற குஜராத் சாதிக்காததை, உங்கள் டபுள் இன்ஜின் இருக்கிற ஹரியானா சாதிக்காததை, உங்கள் டபுள் இன்ஜின் இருக்கிற ஒடிசா சாதிக்காததை தமிழ்நாடு சாதித்து இருக்கிறத அவர்களுடைய கொடுக்காம அவர்களுடைய இதுல தெரியுது. ஆமா, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுனா புள்ளி விவரத்துறை இருக்கிறது. ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு ரிசர்வ் பேங்க் இருக்குது. ரிசர்வ் பேங்க் தானே சொல்லியிருக்கு பொருளாதாரத்தில் 11.19% இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று. 56வது துக்ளக்கு விழாவில் பேச வந்த தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லிட்டு போனார்? தமிழ்நாடு தான் முதலீட்டை ஈர்ப்பதற்கான சாதகமான இணக்கமான மாநிலமாக இருக்கிறது. எப்போ? போன வாரம் பேசினாரா இல்லையா? இங்கே தான் கல்வி, உயர்கல்வி பெற்றிருக்கிறார்கள். அதிகமான உயர்கல்வி இங்கே எல்லாரும் பெற்றிருக்கிறார்கள், மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கல்வியில் சிறந்திருக்கிறது, மருத்துவத்தில் சிறந்திருக்கிறது, ஜவுளித்துறையில் சிறந்திருக்கிறது, முதலீட்டை ஈர்ப்பதில் சிறந்திருக்கிறது. யார் சொன்னது? உங்கள் ஒன்றிய அமைச்சர். சொல்றார். அப்ப இன்னைக்கு விஜயோட ஃபேக்டர் ஒன்று. விஜய்க்கு நான் கேட்கிற கேள்வி, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, அரசியல் ஆபரேஷன் வாயிலாக நான் கேட்கிற கேள்வி, தும்முனா கூட திமுக சதி என்று சொல்லுகிற விஜய், உங்கள் ஜனநாயகனுக்கே ஜனநாயகம் இல்லைங்க. உங்கள் ஜனநாயகனை யார் தடுக்கிறான்னு தெரியும். ஒருவேளை சென்சார் போர்டில் திமுக மாநில அரசு கண்ட்ரோலில் இருந்துருந்துச்சுன்னு வச்சுங்க. ஒரு 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 கற்பனையில் நான் சொல்கிறேன். மாநில அரசினுடைய ஒரு அமைப்பு தான் சென்சார் போர்டுனா இந்நேரம் என்ன நடந்திருக்கும், என்ன பேசியிருப்பீங்க? 41 பேரை 41 பேரை உங்களுடைய அலட்சியத்தால், உங்களுடைய அஜாக்கிரதையால், உங்களுடைய திமிர்தனத்தால், உங்களுடைய ஆணவத்தால் 41 பேர் துள்ள துடிக்க செத்தார்களே. அது குறித்து இந்த நாள் வரை உனக்கு ஒரு குறைந்தபட்ச இரக்கமோ மனிதாபிமானமோ கவலையோ இருக்கிறதா? 3வது நாளில் சிஎம் சார் தொட்டு பார்க்கணும், என்னையை தொடுக்கணும், ஆஃபீஸில் வீட்டில் இருப்பேன் சொல்லக்கூடிய விஜய் அவர்கள்
41 பேரை கொன்னுட்டு இதுவரை கவலைப்படாத விஜய் அவர்கள், இதுவரை அதற்கு மன்னிப்பு கோராத விஜய் அவர்கள், உன்னுடைய ஜனநாயகன் படத்தை தடுப்பது, உன்னை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அல்லது தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை பிஜேபி கொடுக்கிறது, அமித்ஷா கொடுக்கிறார், ஆர்எஸ்எஸ் கொடுக்கிறது. நீங்கள் கூட கேட்கலாம், எங்கள் தலைவர் சொன்னார், தாவேக்கா விஜய் தாவேக்காவும் நாம் தமிழரும் பாஜகவுடைய பிள்ளைகள்னு சொன்னார். பிள்ளை ஏங்க வந்து அவங்க நிர்பந்தப்படுத்தணும்னு நீங்கள் கேட்கலாம். நாம் பெத்த பிள்ளையாக இருந்தால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுருமா? அங்கே போவாதான்னு சொன்னால் சமயத்தில் மீறி போகும், படிடான்னு சொன்னால் சமயத்தில் படிக்காது, இப்போ வந்து அவங்க கூட சேராதுன்னு சொன்னால் அவங்க கூட சேரும். அப்போ நம்ம 2 தட்டு தட்டுறோம்ல, அப்படி தான் தட்டுறாங்க. அப்போ உங்களுடைய கொள்கை எதிரி சாதாரண ஆள் இல்லைங்க. நீங்கள் திமுக கூட கொள்கை எதிரின்னு சொல்லலை, நீங்கள் தேர்தல் எதிரின்னு அரசியல் எதிரிங்கிறது தப்பு. ஏன்னா கொள்கை இல்லாமல் அரசியல், அரசியல் இல்லாமல் கொள்கை கிடையாது. உங்களுடைய தேர்தல் கலை எதிரி திமுகவை நீ வந்து அரசியல் எதிரின்னு சொல்ற. ஆனால் உங்கள் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜகவை ஒரு வார்த்தை அங்கே பேசல, ஒரு வார்த்தை. ஜனநாயகம் இல்லை, ஒன்றிய பாஜக அரசு எங்களுடைய கொள்கை எதிரிகள் இதை தடுக்கிறார்கள், எங்களை நிர்பந்திக்கிறார்கள், எங்களை மிரட்டுகிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாமா? எப்படி சொல்லியிருக்கணும்? மோடி சார் உங்களுக்கு வேணா என்னகிட்ட மோதிப்பாரு, என் தயாரிப்பாளர் என்ன பண்ணாங்க, என் விநியோகஸ்தர்கள் என்ன பண்ணாங்க, என் ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? ஏன் கேட்க மாட்டார் என்று சொன்னால் அவர்களை இப்போவும் பாதுகாத்து கொண்டிருப்பது, பாதுகாப்பார்கள் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது, அவர்களை உருவாக்கியவர்கள் பாஜகவினர், ஆர்எஸ்எஸ்காரர்கள். ஓகே, அனைவருடைய கருத்துக்களுக்கும் நன்றி. அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய அனைவருடைய கருத்தும் என்னவாக இருந்ததுன்னா, இந்த என்டிஏ கூட்டணி என்பது அவர்கள் போக வேண்டிய ஊருக்கு அந்த 2 இன்ஜினுமே வந்து ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்துக்கள் இருந்தது. கருத்து சொன்ன அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.